முக்கியமான ஒரு அம்சம் வந்து கரூர் விஷயத்துல இருந்து ஜனநாயகன் படம் விஷயம் வரைக்கும் என் மேல பழிய தூக்கி போட்டுட்டே இருப்பீங்க. ஆனா வந்து ஜனநாயகன் விஷயத்துக்கு மறைமுகமா முதல்வர் அவர்கள் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லியிருக்கிறாரு. ஒரு சைடு வந்து எனக்கு எஸ்ஓபி போட்டு அ என்ன முடக்க பார்க்குறீங்க. இன்னொரு சைடு என் மேல பழி பழியா பேசி என்ன முடக்க பார்க்குறீங்க. இவங்க 2 பேரும் கூட்டாளிகள் தான். த்ரூ ஓவர் ஃபோன் ஓவரும் பேசிக்கிறாங்க. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதிமுக சைட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இவர் மேல பழியோ, மத்த விஷயங்கள் எதுவுமே பேசல. ஈவன் தோ அவருடைய விவாகரத்து விஷயத்தில கூட எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. இத பத்தி நாங்க பேச மாட்டோம்னு சொல்லி. ஆனா மீண்டும், மீண்டும் அதிமுகவ சம்மந்தமே இல்லாம வலைக்கு இழுக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அரசியலுங்க. அதிமுக, திமுக கட்சிகள் இருக்கு. திமுக மட்டுமே அடிக்கிறாரு. ஏடிஎம்கே அடிக்கலன்ற மாரி வரதுனால, போற போக்குல லைட்டா அங்கங்க இல்ல அதுக்கு தொடுறாரு. சரியான காரணத்த சொல்லி அடிக்கலாமேண்ணே. இது என்ன அவரு கரூர் விஷயத்தில அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா அவருக்கு அதுக்கு நன்றி தெரிவிக்கல. நான் தான் சொல்றேனே, கரூர் விஷயத்துல இவருக்கு குற்ற உணர்ச்சியே இல்ல. நம்மளால தான் 41 பேர் இறந்து போனாங்கன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்ல. அது ஒரு மோசமான நிலைப்பாடு. அதே மாரி கரூர் விவகாரத்துல நீங்களும் தான் குற்றம் சாட்டப்பட்டவர். ம். யோக்கியர் மாரி பேசிட்டு இருக்கக்கூடாது. அதுல சிபிஐ விசாரணை கேட்டது மத்தவங்க மக்கள். கேட்டாங்க. நீங்க ஒரு நபர் கமிஷன் கேட்டீங்க. உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை குடுத்துருக்கு. அப்ப நீங்க அத பெருசா வரவேற்று எல்லாம் பண்ணீங்க. ம். இப்ப உட்காந்துட்டு என் மேல குற்றம் சாட்டுறாங்கன்னா, பின்ன நீங்க என்ன குற்றத்துக்கு அப்பாற்பட்டவரா? சம்பவத்துக்கு காரணமான எல்லாரும் தான் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒருத்தன் மாடியிலேருந்து விழுந்து செத்துட்டான்னு வச்சுக்கங்க. அந்த கான்ட்ராக்டர் மேலயும் வழக்கு போடுவாங்க. அந்த உரிமையாளர் மேலயும் வழக்கு வழக்கு போடுவாங்க. போடுவாங்க. அவங்க என்ன மேல தள்ளியா விட்டாங்க? அந்த செக்ஷனு அந்த இதுக்கு இவங்கள பொறுப்பாக்கி தான் போடுவாங்க. அது வழக்கு விசாரணை நடந்து, அதற்கு பிறகு தான் இவர்களுக்கு வந்து ஃபைனா, இல்ல தண்டனையா என்னன்றது தெரியும். ஏன்னா அஜாக்கிரதையாக இருந்து மரணம் ஏற்பட காரணமா இருத்தல், அந்த செக்ஷன்ல தான் போடுவாங்க. ம். அப்ப நீங்க அஜாக்கிரதையா இருந்து தானே மரணம் ஏற்பட காரணமா இருந்தீங்க. ஆமா. கொலை பண்ணீங்கன்னு சொல்லலையே. அதனால அஜாக்கிரதையாக இருந்து உங்க இஷ்டத்துக்கு 12 மணின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. என்ன கேட்டா புஷியெல்லாம் தூக்கி உட்கார வைக்கணும். புஷி இருக்கார்ல அதுல. ஆமா இருக்காருல்ல. வழக்கு பதிவு அப்ப செஞ்சிருக்கலாம். இந்த விவகாரங்கள்லாம் போட்டு பண்ணணுன்றது தான் நம்மளுடைய இது. அதே மாதிரி எஸ்ஓபி. எஸ்ஓபின்றது பொதுவான ஒரு இது. அதுல என்ன உனக்கு ரோட் ஷோ தனியா நடத்தணும்னு. இதோ இன்னைக்கு பார்த்தோம்ல ரோட் ஷோவ. என்னண்ணே இது? ரொம்ப எத்தன மோசம். பேர் விழுந்தானுங்க. காயம் இந்த தடவ காயம். அதிகமானவர். ரொம்ப பேர் மயக்கம் போட்டு கிடந்தாங்க. அப்ப இதெல்லாம் இந்த புஷிய புடிச்சு உள்ள வச்சிடணும். புஷிய புடிச்சு உள்ள போட்டா பாதி பிரச்சனை தீர்ந்துரும்.